பாழாக்குகிற அருவருப்பு. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது பாழாக்குகிற அருவருப்பை குறித்து வேத பண்டிதர்கள் பலவிதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். பரிசுத்த தேவாலயத்தில் ரோம பேரரசின் அதிபதிகளில் சிலர் ஒரு விக்கிரகத்தை நிறுவியதாகவும் இதுவே அருவருப்பு என்றும் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய தேவாலயத்தில் விக்கிரகங்களை ஸ்தாபிப்பது யூதருக்கு அருவருப்பான காரியம். பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பு யூதருடைய தேவாலயத்தில் இதுபோன்ற அருவருப்பு இதுவரையிலும் சம்பவிக்கவில்லை. வேத பண்டிதர்களில் சிலர் இந்த வசனத்திற்கு ஒத்த வேறொரு வேத வசனத்தை பயன்படுத்தி இதை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். லூக்கா 21:20. எருசலேம் யூதருக்கு பரிசுத்தமான நகரம். கானான் யூதருக்கு பரிசுத்தமான தேசம். கானான் தேசத்தில் உள்ள மோரியா மலை யூதருக்கு மிகவும் பரிசுத்தமானது. இந்த மலையில்தான் எருசலேம் பட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு கர்த்தருக்கு தேவாலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகையினால் யூதர்கள் இந்த ஸ்தலத்தை பரிசுத்தமானதாக கருதுகிறார்கள். எருசலேம் நகரத்தை சுற்றிலும் ரோம பேரரசின் சேனை சுற்றிலும் நிறுத்தப்படுவது அவர்களை பாழாக்கும் அருவருப்பாக கருதப்படுகிறது. இந்த சம்பவத்தை தானியேல் தீர்க்கதரிசி முன் அறிவித்திருக்கிறார். மேசியாவை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளையும் விட தானியேல் தீர்க்கதரிசியே அதிகமாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தின் அழிவும் எருசலேமின் அழிவும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்கு முன்னறிவித்திருப்பதை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் உறுதி பண்ணுகின்றன. இயேசு கிறிஸ்து தமது உபதேசத்தினால் நியாயப்பிரமாணத்தை உறுதி பண்ணுகிறார். தம்முடைய முன் அறிவிப்புகளினால் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை உறுதி பண்ணுகிறார். ஆகையினால் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் முன்னறிவிப்புகளையும் ஒப்பிட்டு பார்த்து தியானம் பண்ணும்போது ஆவிக்குரிய சத்தியங்கள் தெளிவாகும். இயேசு கிறிஸ்து இங்கு முன்னறிவித்திருக்கும் செய்தி யூதருக்கு புரியாத ரகசியமாக இருக்கிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து பாழாக்குகிற அருவருப்பை குறித்து கூறும்போது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று கூறுகிறார். வேத வாக்கியங்களை வாசிக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கும் முயற்சி பண்ண வேண்டும். புரிந்து கொள்ளாமல் வாசிப்பதினால் பிரயோஜனமில்லை. நாம் புரிந்து கொள்ளாத சத்தியங்களை நம்மால் பயன்படுத்த முடியாது. புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இது ரகசியமானது அல்ல, வெளிப்படுத்தப்பட்டவை, நமக்கே உரியவை. ஆகையினால் வேத வாக்கியங்களை தாழ்மையோடும் உற்சாகமாகவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மத்தேயு 24:15 வசனத்தில் இருந்து வரும் தீர்க்க தரிசனம் கடைசி 3.5 வருஷங்களில் நடைபெறும். தானியேல் 70வது வாரத்தை பற்றியும் அந்திகிறிஸ்துவின் வருகையை பற்றியும் தீர்க்க தரிசனமாய் கூறியிருக்கிறார். அந்திகிறிஸ்து யூதேயாவுக்கு வந்து தனது தலைநகரமாக எருசலேமையும் தனது கட்டடமாக யூதருடைய தேவாலயத்தையும் கைப்பற்றிக் கொள்வான். இந்த காலத்தின் கடைசி 3.5 வருஷங்களில் எருசலேமில் உள்ள யூதருடைய தேவாலயத்தில் அந்திகிறிஸ்துவின் சொரூபம் இருக்கும். இதுவே பாழாக்குகிற அருவருப்பு எனப்படுகிறது.